ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க கோரி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் விவேத்திடம் கேட்கலாம். வினோத், சொல்லுங்க, ஆர்ப்பாட்டம் எப்பொழுது நடைபெறுகிறது? திமுக சார்பில் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? இது குறித்ததான விரிவான தகவல்களை சொல்லுங்க வினோத். வணக்கம் மோகன். அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் கடந்த 2 வருடங்களாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. குறிப்பாக மதுரையில் ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அவனியாபுரம் பகுதி மக்கள் தொடர்ச்சியாக கடந்த 2 வருடங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த ஜனவரி மாதத்தில் இந்த போராட்டம் மிக தீவிரமாக நடப்பது வழக்கம். அதே போல இந்த வருடமும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த பகுதி மக்கள், அதாவது மதுரை மாவட்டம் மற்றும் அல்லாமல் தென் மாவட்டங்கள் முழுவதும் உள்ள மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்து வந்துள்ளனர். மேலும் இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வலியுறுத்தி திமுகவின் பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதுரையில் உள்ள அலங்காநல்லூரில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று கடந்த வாரம் அறிவித்தார். அதன்படி இந்த போராட்டம் இன்று நடைபெறுகிறது. இன்று காலை 11:30 மணி அளவில் இந்த போராட்டம் நடைபெறும் என்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை மதுரை வந்தடைந்தார். மதுரையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளார். மேலும் இன்று காலை இப்பொழுது ஒரு 10 மணி அளவில் மதுரையிலிருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் வரும் அவருக்கு 12 இடங்களில் வரவேற்பு அளிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி தென் மாவட்டங்கள் முழுவதும் உள்ள கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் திரு மு.க. ஸ்டாலினோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அதே போல கடந்த வருடம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார். ஆனால் மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்புக்கு பிறகு அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கினார். ஆனால் இந்த வருடமும் அதே நிலை தொடர்ந்து நீடிப்பதால் இந்த போராட்டங்கள் அவர் தலைமையில் இன்று நடைபெறும் என்று கடந்த வாரமே அறிவிக்கப்பட்டுள்ளது. மோகன். வினோத், குறிப்பாக திமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெறவிருக்கிறது. திமுகவை தவிர்த்து மற்ற எந்தெந்த கட்சியினர், எந்தெந்த அமைப்புகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க உள்ளனர்? இது குறித்ததான தகவல்களையும் சொல்லுங்க வினோத். நிச்சயமாக. அதாவது இந்த போராட்டத்தில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவைகள் மற்றும் இங்கே மதுரை மாவட்டத்தில் உள்ள ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடுபிடி வீரர்கள் மற்றும் திமுகவின் கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் அவர்கள் பெருமளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். சுமார் ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை 6 மணி முதலே இந்த போராட்டம் நடைபெறும் இந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகேதான் இந்த போராட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாடிவாசல் முன்பு கிட்டத்தட்ட தற்பொழுது நிலைமை வரை ஒரு 3000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் குவிந்துள்ளனர். இதற்காக போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மேலும் 1000 போலீசார் இந்த அலங்காநல்லூர் கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் திரு மு.க. ஸ்டாலின் வரும் வழியில், அதாவது மதுரை மாநகரில் இருந்து இந்த அலங்காநல்லூர் கிராமத்திற்கு வரும் வழியில் முழுவதும் தோரணம் மற்றும் அலங்கார வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மோகன். வினோத், குறிப்பாக இங்கு மற்றொரு கேள்வியும் எழுகிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக தென் மாவட்டங்களில் கடந்த பொங்கல் என்றது ஒரு கருப்பு பொங்கலாகவே மக்களால் அனுசரிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த முறையாவது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று மக்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். மக்களுடைய மனநிலை, குறிப்பாக மதுரை மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? நிச்சயமாக மோகன். அதாவது மதுரையை பொறுத்தவரை, மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் பெரும் விருப்பமாக உள்ளது. இதற்காக கடந்த 2 வருடங்களாக, அதாவது உச்சநீதிமன்றத்தில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன்படி உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்துள்ள நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என இந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை கடந்த 2 வருடங்களாக நடத்தி வருகின்றனர். மேலும் சாலை மறியல் மற்றும் உட்பட பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியினரும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒரு விளையாட்டாக மட்டும் பார்க்காமல் இந்த கிராமத்தின் இது ஒரு தெய்வ, ஒரு மத வழிபாடாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தினால் மட்டுமே தங்கள் கிராமம் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் இந்த தென் மாவட்ட மக்களிடம் மிக பெருமளவில் உள்ளது. அதனால் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என மிகவும் பெரிதாக எதிர்பார்க்கின்றனர். இதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் சரியான ஒரு வாதங்களை எடுத்து வைத்து இது வெறும் ஒரு விளையாட்டு அல்ல, இது ஒரு பாரம்பரியம் சார்ந்த ஒரு நிகழ்வு என்பதை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த வருடமாவது நடைபெற ஆவண செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய விருப்பமாக உள்ளது. மோகன். நன்றி வினோத். மதுரையிலிருந்து தற்பொழுது திமுக சார்பில் நடைபெற உள்ள போராட்டங்கள் குறித்து விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி வினோத்.